இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ அந்த இடத்துல இறந்து கிடக்க தெரசாவும் அந்த கல்ட் லீடர் கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கான். என்னுடைய ஸ்கில் இல்லாம இவனை டிஃபீட் பண்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். இதே நேரத்துல அந்த கல்ட்டுடைய லீடர் வந்துட்டு இந்த இடத்துல வெற்றி என்னமோ எங்களுடைய கடவுளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ அட்டாக் பண்ண அது எல்லாத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு கீழே கிடந்த பானைகளுடைய பீசஸ யூட்டிலைஸ் பண்ணி அங்க இருந்த லைட்ஸ் எல்லாத்தையும் உடைச்சிடுறான். பதிலுக்கு அவனும் நீ நினைக்கிறியா இருட்ட உனக்கு சாதகமா யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்னு. தெரசாவும் அந்த இடத்துல இருந்து போய் ஒளிஞ்சிட்டு ஆல்ரைட் அவன் என்ன பார்க்க முடியாத அளவுக்கு விசிபிலிட்டியை பிளாக் பண்ணிட்டான். இப்போ அவன் கிட்ட இருக்க அந்த ஜாரை எப்படியாச்சும் எடுக்கணும். ஏன்னா அந்த ஸ்பெல்ல அவன் திரும்ப ஆக்டிவேட் பண்ணா நான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிடும். அப்படிங்கிறப்போ அவன் கரெக்டா தெரசா இருக்க இடத்துல வந்து அட்டாக் பண்றான். அதுல இருந்து எஸ்கேப் ஆன தெரசாவும் எப்படி இவ்வளவு சீக்கிரம் நான் இருக்க இடத்த கண்டுபிடிச்சான் அப்படின்னு யோசிக்க உடனே அந்த கல்ட் லீடரும் நீ எவ்வளவு வேகமா வேணா என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலாம், ஆனா அப்பவும் நான் உன்னை ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். எப்படின்னு தெரியுமா? இந்த டார்க்னஸ்லயும் உன்னுடைய முடி மட்டும் பிரகாசிக்குது. உன்னை கண்டுபிடிச்சு நாக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துலயே ஒளிஞ்சிட்டு இருக்க அந்த குட்டி பொண்ணை தேடி கண்டுபிடிப்பேன். அதுக்கப்புறம் நீ கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணை என் கடவுளுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பேன். இது எல்லாத்தையுமே நீ உன் கண்ணாலேயே பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவளை அட்டாக் பண்ண அதை அவ கையால தடுத்துட்டு திரும்ப அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இதை பார்த்து அவனும் உன்னால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா போய் ஒளிஞ்சுக்கோ, எப்படியும் உன்னை நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். இதை கேட்ட தெரசாவும் ஜெனிக் எனக்காக வாங்கி கொடுத்த அந்த ப்ரீஷியஸ் டைமை என்னால வேஸ்ட் பண்ண முடியாது. இந்த இடத்துல எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஆண்ட்ரியா வச்சு அப்படின்னு நினைக்கிறப்போ அங்க கீழே கிடக்கிற ஒரு பானையோட பீஸ் எடுத்து பாக்குறான். இதே நேரத்துல அவனும் எங்களுடைய கடவுளுக்கு தான் வெற்றி, என்டர்னல் ஹாப்பினஸ்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்க அங்க தெரசாவோட முடி இருக்கிறத பார்த்துட்டு நான் என்னுடைய மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். நீ மட்டும் எங்களுடைய குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிட்டேன்னா உன்னை உயிரோட விட்டுறத மட்டும் இல்லாம டீமன் கார்டுடைய செயின்டஸா உன்னை நான் மாத்துறேன். நம்ம டீலுக்கு என்ன சொல்ற? அந்த குழந்தைய கூட்டிட்டு நீயா வெளியில வந்துரு, இல்லைன்னா நானா வந்து உன்னை தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரசா இருக்க அந்த இடத்துக்கு கிட்ட போக அந்த இடத்துல தெரசா இல்ல, தெரசாவுடைய முடி மட்டும் இருக்கு. இதே நேரத்துல தெரசாவும் அவன் கையில இருக்க அந்த ஜாரை எடுக்க வர அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத காட்டுறாங்க. தெரசா வந்துட்டு மிஸ்டர் ஜெனிக்குடைய சாக்ரிஃபைஸ கம்பேர் பண்ணும்போது என்னுடைய முடியெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு கட் பண்ணிருப்பா. என்னதான் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்துல வந்திருந்தாலும் அவனுடைய ரியாக்ஷன் ஸ்பீட் ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால அவ பின்னாடி வரத கவனிச்சுட்டு அட்டாக் பண்ண போறான். இதே நேரத்துல அவன் தலையில யாரோ பானையை தூக்கி அடிச்சிட யாருன்னு பார்த்தா அது நம்ம ஆண்ட்ரியா. இதனால அவன் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தெரசாவும் அவன் கிட்ட இருந்த அந்த ஜாரை புடுங்கிடுறான். இத பார்த்த அந்த லீடரும் சிரிச்சுக்கிட்டே அதை வச்சு நீ என்ன பண்ண போற, ஒருவேளை உன்னை நீயே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க போறியோ அப்படிங்கிறப்போ ஹீரோ இந்த இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த தெரசாக்கு சொல்லியிருப்பான். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, வெட்டேரியா டி ஆமரிஸ் தியோபா வெரிசோ. இதை கேட்டு தெரசாவும் இது என்னதுன்னு கேட்க பதிலுக்கு அவனும் ரூயின் லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெல், இது கரெக்டான நேரத்துல யூஸ் பண்ணுன்னு சொல்ல பதிலுக்கு அவளும் அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்ல அந்த நேரம் வரும்போது உனக்கே தெரியும்னு சொல்லியிருப்பான். இதே நேரத்துல தெரசாவும் எனக்கு நல்லாவே தெரியும், இதுதான் அதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லி கொடுத்த அந்த ஸ்பெல்ல போடுறான். உடனே அவ கையில இருக்க அந்த ஜாரும் ஆக்டிவேட் ஆக இதை பார்த்த அந்த கல்ட் லீடரும் உனக்கு எப்படி இந்த ரூயின் லாங்குவேஜ் தெரியுது அப்படிங்கிறப்போ உடனே தெரசாவும் ஒரு வெட்டரன் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள உங்க இடத்துல இருந்து நான் இதை முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த லீடரை டார்கெட்டா பிக்ஸ் பண்ண அந்த ஸ்பெல்லும் அவனை அட்டாக் பண்ணிடுது. இதே நேரத்துல 5th ஃப்ளோருடைய பாஸ் டிஃபீட்டட்னு வருது. உடனே தெரசாவும் ஆண்ட்ரியா கிட்ட போயிட்டு உனக்கு அடிபட்டிருக்கான்னு கேட்க பதிலுக்கு அவளும் இல்ல ஆனா பிரதர் ஜெனிக் அப்படின்னு சொல்ல உடனே தெரசாவும் ஹீரோ கிட்ட போயிட்டு எழுந்துருங்க ஜெனிக், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், உங்க பேச்சை மீறி உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டேன், இதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் எழுந்துருங்கன்னு சொல்லிட்டு அழ. இவ்வளவு நேரம் இந்த இடத்துல யாராலையுமே ஸ்கில்ல யூஸ் பண்ண முடியலன்னா அதுக்கு ஒரே ரீசன் டீமன் கிங் உடைய பவர் தான். ஆனா இந்த 5th ஃப்ளோரை சேர்ந்த அந்த கல்ட்டுடைய லீடர் டிஃபீட் ஆனதுனால டீமன் கிங் உடைய அத்தாரிட்டி இந்த இடத்துல இருந்து போயிடுது. சோ இப்போ இங்க இருக்க எல்லாராலையுமே ஸ்கில்ல யூட்டிலைஸ் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாம ஹீரோ இதுக்கு முன்னாடியே தெரசா கிட்ட இருந்து பிளெஸிங் ஆஃப் ஸ்டார்ங்கிற ஒரு ஸ்கில்ல காப்பி பண்ணி வச்சிருப்பான். இதுக்கு முன்னாடி தெரசா எப்படி உயிரோட வந்தாலோ அதே மாதிரி நம்ம ஹீரோவும் உயிரோட வந்துடுறான். உண்மையை சொல்லணும்னா சாகுறது ரொம்பவே வலியை கொடுக்குது. சரி நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க, திரும்பவும் அந்த லேப்ரீத்ல அழுத மாதிரி என்னால அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோ மேல ஃப்ரெண்ட்லியா ஒரு பஞ்ச் வைக்க ஹீரோ திரும்பவும் பிளட் வாமிட் எடுத்துட்டு எனக்கு இன்னும் அந்த இடத்துல வலி போலன்னு சொல்ல பதிலுக்கு தெரசாவும் ஐம் சாரின்னு சொல்றான். அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு உன்னுடைய ஹேரை கட் பண்ணன்னு கேட்க இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டரை பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.